வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் திமுகவின் அமைச்சர்கள் அதிரடி நீக்கம், ஸ்டாலின் அதிரடி. என்ன காரணத்திற்காக திமுக அமைச்சர்களை அதிரடியாக நீக்கியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின்? என்ன தப்பு செய்தார்கள்? அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சி இன்னும் ஒரு சில வாரங்களில் கலைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் அப்படி தெரிஞ்சுக்கட்டும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா திமுகவின் அமைச்சர்களை அதிரடியாக நீக்கியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே திமுகவோட பல அமைச்சர்கள், பல துறை அமைச்சர்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் சிக்கியவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல செந்தில் பாலாஜி சிக்கினார். அவர் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையிடம் சிக்கி கிட்டத்தட்ட 200 நாட்கள் மேலே பார்த்திங்கனாக்கா புழல் சிறையில் அடைக்கப்பட்டு வந்துட்டுருக்காரு. அவரை தொடர்ந்து ஜெகத் ரட்சகன் சிக்கினார். அவர் சரியான காரணங்கள் இல்லாத காரணத்தினால தற்போதைக்கு அவர் தப்பித்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக ஏவா வேலு சிக்கினார். அவரும் தற்போதைய காரணங்களால் தப்பித்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சரான பொன்முடிக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. அவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார். அடுத்ததாக நேற்றைய இரவு, அதாவது நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சராக இருக்கும் துரைமுருகனை பார்த்தீங்கன்னா அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செஞ்சுருக்காங்க. 60,000 கோடி ஊழல் செஞ்ச குற்றத்திற்காகவும் தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்த குற்றத்திற்காகவும் அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் துரைமுருகனை அதிரடியாக கைது செஞ்சுருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த திமுகவின் தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் திகழ்ந்து கொண்டு வந்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது திமுகவின் அனைத்து அமைச்சர்களையும் அதிரடியாக நீக்கம் நீக்கியிருக்காரு. இந்த காரணத்தினால இன்னும் ஒரு சில தினங்களில் திமுக ஆட்சி கண்டிப்பாக கலையும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக தான் இது எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையிடம் இன்னொரு முக்கிய அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்னும் பல துறை அமைச்சர்களை எங்களிடம் சிக்குவார்கள் என்றும், அதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.